கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். நம்பின மனிதர்கள் நம்மை கைவிடலாம், நாம் நேசித்தவர்கள் நம்மை கைவிடலாம், நாம் யார் மீது அதிகமாய் நாம் நம்பிக்கை வைத்திருந்தோமோ அவர்கள் நம்மை கைவிடலாம். யாரை நாம் இதுவரைக்கும் நாம் நேசிக்காமல் இருந்தோமோ, ஆனால் ஒரு சிலர் நம்மை நேசித்திருப்பார்கள், ஒரு சிலர் நம் மீது அன்பு வைத்திருப்பார்கள். நாம் யாரை அற்பமாய் யாரை சொற்பமாய் நாம் நினைத்திருந்தோமோ அவர்கள் நம்மை நேசிப்பார்கள். ஆனால் அதைவிட எப்பொழுதும் நம்மை யார் நேசித்தாலும் யார் நேசிக்காவிட்டாலும் நம்மை எப்பொழுதும் நேசிக்கிற ஒருவர் உண்டு. அவர் நம்மை திக்கற்றவர்களாக விடுவதே இல்லை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இயேசு வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்களை ஒவ்வொரு நாளும் அவருடைய அவர் அன்பால் தேற்றுகிற ஒரு தேவன், அவர் அன்பாய் நேசிக்கிற ஒரு தேவன். அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அணு தினமும் காத்து நம்மை நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். மனிதர்கள் கைவிடலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை ஒரு பொழுதும் கைவிடாத தேவன். நாம் அலைந்து திரிவது இல்லை. இயேசு கிறிஸ்து நம்மை திக்கற்றவர்களாக விடுவது இல்லை. அவரை நம்பி வந்த முகங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவர் இந்த நாளிலும் கூட எப்படி சீஷர்களுக்கு அவர் சொன்னார், அது போல இந்த நாளிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக அவர் உங்களை திக்கற்றவர்களாக விடுவது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருப்பார். நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது, நாம் அவரை தேடும் பொழுது, நாம் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது அவர் நம்மை கைவிடாத ஒரு தேவனாய் இருப்பார். சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அதை கண்டு பயப்பட வேண்டாம். அந்த சூழ்நிலையை மாற்றுகிறவர் நம் தேவன். அந்த பிரச்சனைகளை மாற்றி போடுகிறவர் நம் தேவன். அந்த போராட்டங்களை இல்லாமல் ஆக்குகிறவர் நம் தேவன். அவர் ஒரு பொழுதும் நம்மை திக்கற்றவர்களாக விடுவதே இல்லை. அவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து, யார் நம்மோடு கூட இருந்தாலும் இல்லை என்றாலும் சரி, இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட அவர் எப்பொழுதும் இருக்கிற தேவன். அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொரு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரி, உங்கள் ஒவ்வொரு கூட அவர் இருந்து உங்களை பாதுகாக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தாவே, இப்போது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீ தாமே ஆசீர்வதிப்பீராக. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இவர்களோடு கூட கர்த்தர் கூட இருந்து இவர்களை நடத்தி, ஆண்டவரே, நீர் கரம் பிடித்து நடத்தி ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you.